ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆன உடனே நம்ம மக்கள் நம்ம பர்டிகுலராக தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இமிடியேட்டாக கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் எல்லாரும் நிறைய பேர் அதை தான் நம்ம யோசிப்போம் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ஒரு டீப் ரூட்டட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருப்பாங்க, தங்கம் வாங்கி வை, அது லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் இமிடியேட்டாக டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு அதை பற்றியான நாலேஜ் இருக்காது, அவேர்னஸ் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இமிடியேட்டாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஏன்னா நம்ம அம்மா அப்பா காலத்துலேருந்து இல்லை நம்ம தாத்தா காலத்துலேருந்து தங்கம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணுறதுக்கு. அண்டு நமக்கு என்ன ஸ்டாக் மார்க்கெட்டு வாலட்டிலிட்டி ரிஸ்க் இருக்கே, ஏதோ ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னாக்கா கோல்டு. அந்த தங்கத்தை நம்ம வாங்கி வச்சோம்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டோம். மக்களுடைய அந்த மனநிலை எப்பவுமே மாறுறது கிடையாது. நிறைய பேருக்கு அந்த மார்க்கெட்டோடைய நாலேஜ் நமக்கு தெரியாதனாலையும் புரியாதனாலையும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. எதனால கோல்டோடைய ப்ரைஸஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசெஷன்ஸ், வார்ஸ், இல்லை எனி ஃபியர், அன்சர்டனிட்டி, குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ், இது எல்லா காரணங்களால் கோல்டோடைய ப்ரைஸ் ரைஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு ஜென்ரேஷன்ஸாக பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தங்கத்தில் போட்டுவை, லாஸ் ஆகாது. இதை நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதே நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா நம்ம நம்பர்ஸில் தான் பார்ப்போம். நம்பர்ஸ் டிவி சேனல்ஸில் மீடியாவில் ரெட்டில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதில் ஒரு பேனிக். இது நமக்கு எதுக்குடா இது வம்பு, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த போகணுமே, இல்லை நம்மளுடைய போட்ட பணம் டவுன் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் என்னென்னா, தங்கத்தில் முதலீடு பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன மைண்ட் செட் எல்லாருக்கும் ஒரு சைக்காலஜிக்கலாக இருக்கும் அப்படின்னா, கோல்டு ஒரு டச் பண்ணக்கூடிய விஷயம். இல்லை வீட்டில் வச்சாலும் ஒரு அவசரத்துக்கு என்னால் பிளெச் பண்ண முடியும், இல்லை லாக்கரில் வச்சுக்கலாம், என் கண் எதிர்க்க இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங். இதெல்லாம் நம்மளுடைய மைண்ட் சைக்காலஜியில் கோல்டு மேலே இருக்க ஒரு அபிப்பிராயம்னு சொல்லலாம். இதே நீங்கள் ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு 5 லட்சம் முதலீடு பண்ணியிருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா இமிடியேட்டாக அது பேனிக் ஆகி அதுலேருந்து வெளியே வரதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. இமிடியேட்டா அதே 5 lakhs எடுத்துட்டு போய் நமக்கு ஒரு கோல்டு காயினை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி எடுத்து இதில் மூவ் பண்ணுறவங்கள நம்மள நிறைய பேரை பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு மணி ப்ராஃபிட் வந்திருக்கு இத்தனை வருஷன்றதை விட லாஸ் ஆயிருக்கே, ஒரு 1 lakh டவுனில் இருக்கே, இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன்ற மைண்டில் தான் நமக்கு லாஸை பார்க்கறதுக்கான பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அதனால நமக்கு கோல்டுன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு முதலீடு கோல்டு. ஸோ அதை காயின்ஸாவோ இல்லை பார்ஸாவோ வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லை நிறைய பேருக்கு இதை பற்றியான விஷயங்கள் தெரியாதவங்க அந்த மனநிலையில் இருப்பாங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, கோல்டு ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக உதவுமானா கண்டிப்பாக உதவாது. உங்களுடைய வெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் தான் கோல்டே தவிர, உங்களுடைய லாங் டேர்ம் வெல்த்தை க்ரியேட் பண்ணணும்னா ஈக்விட்டி மார்க்கெட்டை இது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை பற்றியான உங்களுக்கு அவேர்னஸ் நாலேஜ் தெரிஞ்சதுன்னா தான் நீங்கள் அதை கரெக்டாக அந்த ஃபியர் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். நம்ம கலாச்சாரத்தோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எதை எடுக்கலாம், நான் கோல்டா இல்லை ஈக்விட்டியா அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணால் கண்ணை மூடிட்டு நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் அப்படின்னு நீங்கள் போகும்போது இது நமக்கு அதுக்கான பெரிய நாலேஜ் தேவையில்லை நமக்கு கோல்டு அப்படின்னா. ஸோ இது ஒரு கல்ச்சரலோட அட்டாச்மெண்ட் ஆயிருக்குன்ற ஒரு காரணத்தாலேயும் நமக்கு கோல்டு மேலே அந்த ஒரு விஷயம் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவே உங்களுக்கு கோல்டு வாங்குறதுக்கு நமக்கு தூண்டுற ஒரு விஷயமா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கோல்டை பொறுத்தவரையும் ஒரு எமோஷ்னல் பாண்டிங், அதுக்கு ஒரு கல்ச்சரல் ஒரு ப்ரைடு ஜாஸ்தி, ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்னு கூட நம்ம சொல்லலாம். கோல்டை வாங்கி வைக்கிறது எதுக்கெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிங்க்கோ, இல்லை ஒரு குழந்தை பிறக்குது, இல்லை பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், என்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு வீட்டில் நடந்தாலும் நம்ம கோல்டு அப்படிங்கிறது இமிடியேட்டாக கோல்டை வாங்கணும். அதே போல் நம்ம ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை காமிக்கணும்னா நமக்கு கோல்டு ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு கோல்டை வச்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுது. நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கோல்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அது நிறைய ஒரு ஆபரணங்களாக நமக்கு ஃபிசிக்கலாக நிறைய விஷயத்த வாங்குறோம் இல்லையா. அதே போல் நமக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது கோல்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நம்ம மைண்டை இம்பேக்டை கொடுக்குது. ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே என்ன இருக்கும், எல்லாருக்கிட்டையும் நம்மக்கிட்ட பணம் இருக்கா, இல்லை ரியல் எஸ்டேட் வாங்குறோமா அப்படின்ட்டுலாம் யோசிக்க மாட்டோம், இல்லை ஈக்விட்டி பக்கம் திங்க் கூட பண்ண மாட்டாங்க.
ஓகே, ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கா, மந்த்லி நம்ம ஒரு சிட் ஃபண்ட் மாதிரி மந்த்லி பே பண்ணி கோல்டை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் பண்ணுறதுனால கோல்டுக்கான இம்பேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குது, ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டு அவர் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னா கூட ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் நம்ம கோல்டை வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கூட ஈக்விட்டியில் உள்ள போர்ஷன்ஸ் அலோகேட் பண்ணணுன்றதை விட கோல்டை பற்றி தான் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணக்கூடிய பர்சனுக்கும் வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. நம்ம கோல்டை வாங்கி வைக்கலாம், நாளைக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு தேவைப்படும். இந்த தாட் ப்ராசஸ் நம்மள எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம்தான். ஸோ ஸ்டாக்ஸை பற்றியான மனநிலை என்ன அப்படின்னாக்கா, மார்க்கெட் வாலட்டிலிட்டி, ரிஸ்க்கு, இந்த ரிஸ்க் அவர்ஷன் இதெல்லாம் வந்து மைண்டில் வரும். கோல்டு அப்படின்னா நம்மளுடைய மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ், ரெஸ்பெக்ட், அது வந்து ஒரு எமர்ஜென்சி, இந்த மாதிரியான ஒரு கார்பஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு கோல்டில் நமக்கு இருக்குது. அப்போது கோல்டு அப்படிங்கிறது வந்து இமிடியேட்டாக நான் ப்ளெட்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் எமர்ஜென்சி அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது விற்றுக்கலாம். இந்த தாட்லாம் வந்து நமக்கு கோல்டுக்கு நிறைய வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க சைக்காலஜிக்கல் அப்படின்னா கம்ஃபர்ட், ஃபெமிலியாரிட்டி, பயாஸ். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் பண்ணுறேன், அதை தாண்டி நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். அல்டிமேட்டாக நமக்கு இதில் என்ன நமக்கு லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கல்ச்சரை நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு யாரும் சொல்லலை. கல்ச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு அதை காலத்தால் அழிக்க முடியாத ஒரு விஷயந்தான். காலங்காலமாக நமக்கு கோல்டுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அதே சமயத்தில் கோல்டை வந்து நீங்கள் என்னவாக இருக்கணும்னாக்கா ஒரு செட் போர்ஷன்ஸ் வச்சுக்கணுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. கோல்டு வந்து ஜுவல்ஸாக நம்ம ஆபரணங்களாக அணியிறது அப்படிங்கிறது தேவையான எமோஷனல் ஃபீலிங்ஸு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கோல்டை வந்து நீங்கள் பார்ஸ் அண்ட் காயின்ஸாக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வைஸ் பர்சனாக உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட் பற்றி தெரியுது, கொஞ்சம் மார்க்கெட் பற்றி தெரியுது அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இடிஎஃப்ல வந்து கோல்டு இடிஎஃப் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸில் எங்கேயும் ஸ்டிக் ஆக மாட்டீங்க. அதை இமிடியேட்டாக செல் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்காது. ஸோ ஏன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்கறனால யூனிட்ஸை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவரால் ஒரு க்ரோத் அப்படின்னும் போது கோல்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸை கொடுக்குமோ அதை தாண்டி ஈக்விட்டி வந்து ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்ருக்குன்றது நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸில் நம்ம பார்க்குறோம். அதே போல் எந்த மாதிரியான ஃபியர் அண்ட் ரிஸ்க் அவர்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கோல்டை ஷிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கான ஃபியர் அண்ட் ரிஸ்க் அவர்ஷன் அப்படின்னு நீங்கள் எதை குறிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் கேட்கும் போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குறோம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி ரிஸ்க், அப்போ வந்து அதை விட்டு நம்ம எக்ஸிட் ஆகிடணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க மக்கள். அதில் நம்ம கண்டினியூ பண்ணணும், இது என்னன்ற எஜுகேஷன்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. பட் ஸ்டில் அது வந்து இன்னும் லேக்கிங்கில் தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட ஹியூமன் பிரெயின் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக டிசைன் பண்ணியிருக்கு, லாஸை வந்து ஏற்றுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு 1 lakh ப்ராஃபிட் வந்திருந்தா கூட 1 lakh லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா லாஸ் தான் உங்களுடைய மனசில் வந்து பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கோம். எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை விட லாஸ் ஆனது தான் நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஒரு பிரெயினில் வந்து ரிஸ்க் அவர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் ரெட்டில் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. மீடியாவில் நம்ம நிறைய சோஷியல் மீடியா ஒரு டிவி சேனல்ஸில் பார்த்துட்டே இருக்காங்க, இல்லை பேப்பரில் பார்க்குறாங்க, மார்க்கெட் வந்து ஒரு ரெட் ஜோன் போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அதுலேருந்து எக்ஸிட் ஆகிடலாம், இது எப்போ கீழே போயிடும் இன்னும் டவுனில் போயிடும், எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்ற மனநிலைமை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இதே கோல்டு டவுனில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கவுண்ட் ஆஃபர் நினச்சிட்டு அது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நிறைய பேர் வந்து அதுக்காக ஓடுவாங்க. ஸோ மைண்டு பாருங்கள், ரிஸ்க் அவர்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரே கான்செப்ட் தான். டவுன் அப்படின்னு ஆகுது அப்படின்னாலே, டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்னாலே கோல்டுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்குது, மார்க்கெட்டோடைய தாட் ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து நம்ம மக்களை குறை சொல்ல முடியாது, நம்மளுடைய பிரெயின் சைக்காலஜியை அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் ஒரு பெரிய ரிஸ்க் ஒரு எனிமி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி இல்லைங்க, நம்மளுடைய அன்கண்ட்ரோல் ஃபியர்ன்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கான ஒரு ஃபியர், நமக்கான அன்சர்டனிட்டி, நமக்கான ஒரு சேஃப்டியை தேடுறது, இது எல்லாம் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி கோல்டுக்கு போகணும் அப்படின்றது. இந்த ரிஸ்க், அன்சர்டனிட்டி, அந்த ஒரு தேவையில்லாத பயம்தான் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து இமிடியேட்டாக எடுக்கிற டெசிஷனை வந்து கரெக்டாகவும் எடுக்க மாட்டோம், ஒரு பயத்தில் நம்ம எடுப்போம். ஸோ நம்ம மக்களை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னாக்கா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன ஒரு எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு காரணமாக சொல்லலாம். இன்னொன்று எஸ்பெஷலி நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எப்படியும் ஒரு சம்பாதிக்கும் போது ஒரு இஎம்ஐ, அதுக்கப்புறம் ஒரு கார் லோன்,
சைல்டு எஜுகேஷன் இல்லை குழந்தைங்களோட மேரேஜ் இதுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு அலோகேஷன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் எதுக்குடா நம்ம ஒரு விஷயத்த தெரியாததில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம், இல்லை அது டவுனில் ஆகிடுச்சுன்னா நம்ம ஹாட் சேவிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். இந்த தாட் ப்ராசஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், டெசிஷனை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எடுக்கவோ கிளாரிட்டி எடுக்கவோ தெரியாமல் என்ன பண்ணுறோம், ஒரு பேனிக்லேயும் ஒரு ஃபேர்லேயும் நம்மளுடைய டெசிஷன்ஸை எடுக்கிறோம். ஸோ அப்போ மார்க்கெட் ஒரு கிராஷ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிடுவாங்க. அது மார்க்கெட் மேலே போகும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. அதே போல் கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹை வேல்யூவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் அது வந்து எந்த டைமில் செல் பண்ணணும்னு தெரியாது. இப்போ 2018-19 நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ செல் பண்ணியிருந்தால் நீங்கள் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் பார்ப்போம். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்னைக்கு ஹையாக இருக்கோ அன்னைக்கு மார்க்கெட்டில் போய் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோல்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு ஃபியரோட ஒரு பேனிக் டெசிஷன்ஸ் இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு ராங் டெசிஷனும் ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு தவறுதலாக நம்மளுடைய அலோகேஷன்ஸை வந்து தப்பாக பண்ணிக்கிறோம். அப்போது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்றது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இமிடியேட்டாக நீங்கள் ஒரு எமர்ஜென்சி கார்பஸ் அதை தனியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈக்விட்டியில் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் மந்த் ஆன் மந்த் நீங்கள் ஒரு எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதோடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு அதை ஷேக் பண்ண மாட்டோம். அது வந்து என்னன்னா என்ன கோல்ஸோடு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கோல்ஸோடு நீங்கள் அந்த உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேட்ச் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேர் நான் பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் பர்சன்ஸ் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு நார்மல் அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு மிடில் கிளாஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு விஷயம் எஸ்ஐபி பண்ணிட்டு இருப்பாங்க. இமிடியேட்டாக அவங்களுக்கு நான் ஒரு வீடு கட்டணும் இல்லை வேறு ஏதோ ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னா அவங்க அந்த கோல்டில் ஃபிக்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த அப்படியே அதை எடுத்து ரிடம்ஷன் பண்ணிடுவாங்க. அவங்க அந்த க்ரோத்தோட விஷயத்த பார்க்கவே மாட்டாங்க. வேற இதே உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த அலோகேஷன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கோல்டில் தான் அது இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு வேறு கோல்ஸை அவங்க டச் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து அந்த ஃபியரில் டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்பயுமே தப்பான ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இருக்கணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். ஸோ ஒரே அமௌண்ட்டு எல்லா கோல்ஸுக்கும் வைக்காதீங்க. ஒவ்வொரு கோல்ஸுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வந்து ஒரு அசெட் அலோகேஷன்ஸில் கோல்டு எப்படி ஒரு கல்ச்சரலில் வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயமோ அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலேயே உங்கள் ஈக்விட்டி வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா அமைஞ்சிரும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.